ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரூபிக்ஸ் க்யூபை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு தமிழில் சொல்லித்தர போகிறேன். ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் லேயர் சேர்த்துட்டு அவங்க வேறு மாதிரி சொல்லி தருவாங்க. இது வந்து ஒரு அட்வான்ஸ் மெத்தட்னே சொல்லலாம். பிகாஸ் ஈஸியாக ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடியே நீங்கள் எல்லா கலரையும் சேர்த்திடலாம். ஸோ நீங்கள் ஒரு கலர் சேர்த்து நல்லா பழகிக்கோங்க. ஸோ அப்படி ஒரு கலர் சேர்த்து உங்களுக்கு தெரியலனா நான் இந்த வீடியோவுக்கு நீங்கள் போங்க, அதில் ஒரு கலர் சேர்த்தது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நான் ஒரு கலர் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சேர்த்து பழகிட்டிங்கனாவே ஈஸியாக உங்களால் இந்த ரூபிக்ஸ் க்யூபை சேர்த்திடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கிற எல்லா கார்னரையும் சேர்த்தியாச்சு. முதல்ல ப்ளஸ் பண்ணோம், அப்புறம் மீதி இருக்கிற கார்னரை சேர்த்திட்டோம். இப்போது இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக சேர்த்திட்டோமா, இதுதான் நம்மளுக்கு இப்போ பேஸ்மெண்ட். இது அப்படியே அடியில் வச்சிடணும். அடியில் வச்சிட்டிங்கன்னா இங்கே ஒரு டீ மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும் எல்லா சைடும், பார்த்தீங்களா? ஸோ இப்போ இது இப்படி வச்சிடணும். வச்சுட்டு மேலே இருக்கிற கலரை பாருங்கள். மேலே இந்த சென்டர் கலர் மட்டும் பாருங்கள். இப்போ ஒயிட்டுக்கு வந்து இப்படி பேஸ்மெண்ட்டாக வச்சுட்டோம். மேலே என்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மேலே எல்லோ கலர் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ரூல்ஸ். இப்போ நம்ம இந்த 4 பீஸை வச்சு தான் நம்ம இப்போ 2வது லேயர் சேர்க்க போகிறோம். ஐ மீன் செகண்ட் லேயர்னால் இந்த சென்டர் லேயர். ஸோ இப்போ ஏதாவது ஒரு சைடு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு சூஸ் பண்ணிப்போமா? இப்போ ஆரஞ்சு சூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஆரஞ்சோட ஆரஞ்சு மேட்ச் பண்ண வைக்கணும். எங்கே வேணால் இருக்கும். ஒரு வேளை எங்கேயுமே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு சைடை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீனோட க்ரீன் இருக்குதா? இப்போ க்ரீனோட க்ரீன் மேட்ச் ஆகுது. ஆனால் நம்ம எடுத்துக்கிற பீஸ் இந்த 2 பீஸ் தான். இந்த பீஸில் இந்த சென்டர் கலர் வந்திருக்கக்கூடாது. இப்போ இந்த சென்டர் கலரில் எல்லோனா இந்த பீஸில் எல்லோ இருக்குது, அப்போனா நம்ம அதை எடுக்கக்கூடாது. வேறு சைடு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட்டோட ரெட் மேட்ச் பண்ணிட்டீங்க. இங்கே எல்லோ கிடையாது. ஸோ நம்ம இந்த பீஸ் எடுக்கிறோம். இப்போது ரெட்டு சென்டரில் இருக்குது. மேலே என்ன கலர் இருக்குது? ப்ளூ இருக்கா? ப்ளூ எந்த சைடு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரைட் சைடு க்ரீன் இருக்குது, லெஃப்ட் சைடு ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ப்ளூ ஆக்சுவலாக இந்த 2 பீஸும் இங்கே 2ம் வரணும். அதாவது இப்படி ரெட்டோட ரெட் ப்ளூவோட ப்ளூ இப்படி கோயின்சைட் ஆகிற மாதிரி வரணும். ஸோ அதுக்கு இப்போது இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வருது. ஸோ லெஃப்ட் சைடு ஃபார்முலா. அதுவே ரைட் சைடு வந்தால் ரைட் சைடு ஃபார்முலா. ஸோ நான் ரைட் சைடு ஃபார்முலா என்னென்னு அப்புறமேல் சொல்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க, ரெட் டு ரெட் மேட்ச் பண்ணிக்கிறீங்க. இங்கே மேலே இருக்கிற கலர் எந்த சைடு, ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு பார்க்குறீங்க. நம்மளுக்கு இப்போ ப்ளூ லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த ஃபார்முலாவை பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் சைடு ஃபார்முலா டாப் ரைட் லெஃப்ட் அப், டாப் ரைட் டாப் லெஃப்ட், left down, top left, whole cube clockwise. clockwise-னால் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பீஸ் இப்படி எடுத்துருக்கீங்கன்னா clockwise-னால் இப்படி clockwise திருப்புறது. அதாவது இந்த பீஸை மட்டும் இப்படி இருக்குன்னா இப்படி clockwise திருப்புறது. சரியா? திருப்பிட்டிங்களா? whole cube clockwise, top right, whole cube anti-clockwise. anti-clockwise opposite direction. இப்போ திருப்பிட்டோம்னா நம்ம நினச்ச மாதிரியே ப்ளூ ரெட் கோயின்சைட் ஆகிடுச்சா? இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ அதேவே நம்ம இப்போ வந்து ஒரு கலர் சேர்த்திட்டோம், வேறு ஏதாவது சைடு சூஸ் பண்ணோம். ஸோ இந்த ரெட்டு பாக்கி இருக்குது. ரெட்டோட ரெட் மேட்ச் பண்ணுறோம். மறுபடியும் மேட்ச் பண்ணிட்டோமா? இப்போ மேலே என்ன கலர் இருக்குது? க்ரீன் லெஃப்ட் சைடு வரணுமா ரைட் சைடு வரணுமா? ஆல்ரெடி லெஃப்ட் சைடு வந்துருச்சு. ஸோ ரைட் சைடு வரணும். நவ் ரைட் சைடு இப்போ ஒரு வேளை இந்த 2 பீஸ் லெஃப்ட் சைடு வந்தால் லெஃப்ட் சைடு ஃபார்முலா, ரைட் சைடு வந்தால் ரைட் சைடு ஃபார்முலா. ஸோ ரைட் சைடு ஃபார்முலா அதேவே ஆப்போசிட்டாக பண்ணணும், அவ்வளோதான். டாப் ரைட் டாப் லெஃப்ட், ரைட் அப், top right,
ரைட் டவுன், டாப் ரைட், ஹோல் கியூப் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி. ஸோ இப்படி இருக்குன்னா இப்படி திருப்புறோம். தென் டாப் லெஃப்ட், ஹோல் கியூப் கிளாக் வைஸ். இப்போது நம்மளுக்கு இந்த ஒரு போர்ஷன் முடிஞ்சுது. 2 பக்கமும் பர்ஃபெக்டாக சேர்த்தினோம். இதே மாதிரி மற்ற 2 சைடையும் நீங்கள் சேர்த்துறீங்க. ஸோ ஒருவேளை இப்போ இங்கே இருக்கிற பீஸ் எல்லாமே இந்த எல்லோ கலர் வந்துருச்சு, எதுவுமே உங்களால் எடுக்க முடியலனா ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்மளுக்கு இப்போ ஆரஞ்சுனா இங்கே பக்கத்தில் க்ரீன் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. நம்மளுக்கு இப்போ ஆரஞ்சு ப்ளூ தேவை அப்படின்னா அது இங்கே சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, தப்பான இடத்துல சிக்கிட்டு இருக்குங்க. அதே ஃபார்முலாவை இப்போ திருப்பி பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து பேசி இங்கே வந்துருச்சு. ஸோ மீதி இருக்கிற 2 சைடும் நீங்கள் சேர்க்குறீங்க. ஸோ இப்போ நம்ம ப்ளஸ்ஸு சேர்த்தணும், கார்னர் எல்லாம் சேர்த்தணும், 2வது லேயர் சேர்த்திட்டோம் பார்த்தீங்களா. இப்போ 2வது லேயர் ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. இனிமேல் வர ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கஷ்டம், பட் நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை 2-3 தடவை போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்மளுக்கு தேவை ஒரு 9 o'clock. இப்போ இப்போ இப்படி இருக்குன்னா இதோட டாப் சைடு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 9 o'clock ஃபார்ம் தேவை. 9 o'clockனா இல்லை இப்படி ஒரு எல் ஷேப், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த ஃபார்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு வேளை அந்த ஃபார்மேஷன் வரலைன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஹோல் கியூப் கிளாக் வைஸ், ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட் டவுன், டாப் ரைட், ஹோல் கியூப் ஆன்டி கிளாக் வைஸ். ஒரு ப்ளஸ்ஸு சேர்ந்துருச்சு. ப்ளஸ்ஸு சேர்ந்தாலும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி சேர்ந்துருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி சேர்ந்துருக்கும். சில டைம் உங்கள் லக் பை லக் இந்த ப்ளஸ்ஸு ஃபுல்லாக சேர்ந்துடும். அப்படி ஒரு வேளை சேரலினா இந்த மாதிரி ஒரு 9 o'clock ஃபார்ம் ஆகும். சொன்னேன்ல 9 o'clock. இப்போது இதை க்ராஸாக வச்சுக்கணும் பார்த்தீங்களா. இப்படி வச்சுட்டு நான் சொல்கிற ஃபார்முலா பண்ணுங்கள். இப்போ பண்ணும்போது இந்த 2 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 2ஐயும் கிளாக் வைஸ் திருப்பணும். இது கொஞ்சம் புரியாது தான், பட் கற்றுக்கோங்க. இப்போது நம்ம அந்த ஃபார்முலாவில் இந்த ஒரு இதை மட்டும் திருப்பணும். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து திருப்பணும். ஸோ இந்த 2ஐயும் சேர்த்து கிளாக் வைஸ் திருப்புங்க. அப்புறம் ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட் டவுன், டாப் ரைட், அப்புறம் அந்த டபுளாக இப்படி 2ஐயும் திருப்புவீங்க பார்த்தீங்களா. இப்போது இப்படி இந்த 2ஐயும் ஒட்டுக்காக சேர்த்து திருப்பினீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஃபார்ம் ஆயிரும். இந்த ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ளஸ்ஸு சேர்த்திட்டோம். நம்மளோட அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லா கலரையும் சேர்த்தது. இங்கே இருக்கிற எல்லா கலரையும் சேர்த்துறது கஷ்டம்தான். அதுக்கு முதல்ல பார்த்திங்களா, இங்கே ஒரு இது மாதிரி இப்படி டோட்டலாக நம்ம இந்த 2 கலரை சேர்த்திட்டு இந்த ஒரு கலரில் விட்டுருங்க. இந்த 2 கலர் எப்படி சேர்த்துறது அப்படின்னு கேட்குறீங்களா. ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க, இந்த ஃபார்முலாவை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முலாவை பண்ணுங்க. ஸோ இது நம்ம முதல் பண்ண ஃபார்முலா தான். ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட் டவுன், டாப் லெஃப்ட், ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட் டவுன். ஸோ நம்மளுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 2 கலரை சேர்த்திட்டோம், இங்கே ஒரு கலர் மட்டும் மிச்சம் வச்சிட்டோம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப்பு பண்ணணும், அதாவது ஒரு ஃபார்முலா. இதை இந்த சேர்ந்த கலரை உங்கள் ரைட் சைடு வச்சுக்கோங்க. இந்த ஒரு கலரை மட்டும் லெஃப்ட் சைடு பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி டாப் சைடு வச்சுட்டு அதே ஃபார்முலா தான் பண்ணுங்கள். ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட் டவுன், டாப் லெஃப்ட், ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட் டவுன். ஸோ இப்போது உங்களுக்கு
இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டெயில் மாதிரி சேர்ந்துருக்கும் பாருங்கள், மீன் மாதிரியே இருக்கா. ஒரு ப்ளஸ்ஸு ப்ளஸ் இந்த கார்னர் வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த இடத்துல இந்த சைடு நம்ம அந்த ஃபார்முலா பண்ணோம். இப்போது இந்த சைடு அந்த ஃபார்முலாவை பண்ணுறோம். ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட் டவுன். ஓ சரி இந்த சைடு ஃபார்முலா பண்ணுறோம். லெஃப்ட் அப், டாப் ரைட், லெஃப்ட் டவுன், டாப் ரைட், லெஃப்ட் அப், டாப் ரைட், லெஃப்ட் டவுன். இப்போது உங்களுக்கு எல்லா கலரும் சேர்ந்துருச்சு. சப்போஸ் இப்போது நம்ம இப்படி பண்ண பார்த்தீங்களா, இந்த ஃபிஷ் டெயில் சேர்ந்ததுக்கப்புறம் சேரலினா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கலர் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா கலரும் சேர்த்தியாச்சா. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இங்கே ரெண்டு கலர் கொண்டு வரணும். வச்சுங்களா, ஆரஞ்சு, க்ரீன் அந்த மாதிரி கொண்டு வரணும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஏதோ ஒரு சைடு சேர்ந்துருக்கும். ஸோ இந்த சைடு நம்மளுக்கு சேர்ந்துருக்கு. ப்ளூ ஆல்ரெடி நம்மளுக்கு சேர்ந்துருக்கு. இது அப்படியே பேக் சைடு வச்சுக்கோங்க. அதாவது இப்படி பேக் சைடு வச்சுட்டு நம்ம அந்த ஃபார்முலாவை பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா பேர் இந்த கார்னர் ஃபார்முலா, அதாவது இந்த 2 கலர் டபுள் கார்னர் ஃபார்முலா. ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ரைட் டவுன், ஹோல் கியூப் கிளாக் வைஸ், ரைட் டவுன், அப்பர் லேயர் லெஃப்ட், அப்பர் லேயர் லெஃப்ட்னா இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே திருப்பிடுங்க. பாருங்கள், இங்கே ஒரு பீஸ் தெரியுதா, இங்கே டாப்பாக, அதை நம்ம 2 தடவை லெஃப்ட் சைடு திருப்பணும். ஸோ இப்படி வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மேலே இங்கே ஒரு பீஸ் இருக்குது, அதை லெஃப்ட் சைடு திருப்புறோம். அப்பர் லேயர் லெஃப்ட், ரைட் அப், ஹோல் கியூப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் டவுன், அப்பர் லேயர் லெஃப்ட், ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட் அப். ஸோ உங்களுக்காக இந்த ஃபார்முலாவை உங்களுக்காக மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 சைடு சேர்ந்துருக்கு, அதை பேக் சைடு வச்சுக்கிறோம், அந்த ஃபார்முலா பண்ணுறோம். ரைட் டவுன், ஹோல் கியூப் கிளாக் வைஸ், ரைட் டவுன், டாப் லேயர் லெஃப்ட், ரைட் அப், ஹோல் கியூப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் டவுன், டாப் லேயர் லெஃப்ட், ரைட் அப், டாப் லேயர் லெஃப்ட், ரைட் அப், அவ்வளோதாங்க. இப்போது எல்லா கலரும் சேர்ந்துருச்சு. நம்மளுக்கு இதாக இந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, ஆரஞ்சு, க்ரீன், ரெட். ஆனால் ஒரு சைடு ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. இந்த ஒரு சைடு ஃபுல்லாக சேர்ந்த கலரை மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பண்ணிட்டோம், ஒரு கலர் ஃபுல்லாக சேர்த்துட்டோம். இப்போ மீதி இந்த 3 சென்டர் மட்டும்தான் பாக்கி. இது. இப்போது இந்த சேர்ந்த கலரை பேக் சைடு வச்சுக்கணும். இப்படி பேக் சைடு வச்சுட்டு இந்த சேர்ந்த கலரை பேக் சைடு வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். ஹோல் கியூப் கிளாக் வைஸ், அப்புறம் பக்கத்தில் இந்த சைடு இதோட மேட்ச் ஆகிற மாதிரி எந்த கலர் எந்த சைடு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு க்ரீனோட மேட்ச் ஆகுமா, முடியாது. ஸோ இங்கே க்ரீன் இருக்குது, க்ரீனோட மேட்ச் பண்ணிக்கணும். க்ரீன் மேட்ச் பண்ணிட்டு லெஃப்ட் டவுன், ரைட் டவுன், ஹோல் கியூப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் அப், லெஃப்ட் அப், டாப் லெஃப்ட், ஹோல் கியூப் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ நம்மளுக்கு எல்லா கலரும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ஒருவேளை இப்படி இருக்குன்னு வைங்க.
திருப்பி நம்ம அதே பிளேஸ் கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா. அதே தான் இப்படி திருப்புறோம், க்ரீன் இப்படி கொண்டு வரோம். ஸோ ஒரு வேளை நம்மளுக்கு தேவையான க்ரீன் இந்த பக்கம் இருந்ததுன்னா இப்படி திருப்பறதை விட்டுட்டு இப்படி திருப்பணும். ஸோ எந்த சைடு இந்த சென்டரோட மேட்ச் ஆகிற மாதிரி கலர் இருக்கோ அந்த சைடு திருப்பிட்டு ஆர்டினரியாக ஃபார்முலா பண்ணணும். ஸோ ஹோல் கியூப் கிளாக் வைஸ் எந்த சைடு இருக்குன்னு கலர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சென்டர் மேட்ச் பண்ணுறோம். ரைட் டவுன் லெஃப்ட் டவுன், ஹோல் கியூப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் அப் லெஃப்ட் அப், டாப் லெஃப்ட், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நம்மளுக்கு கியூப் சால்வ்டு. ஸோ ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த 2 கலர் சேர்த்திட்டோம், இந்த விட்டுட்டோம், அந்த ஃபார்முலா இந்த லெஃப்ட் சைட் பண்ணிட்டோம், ரைட் சைட் பண்ணிட்டோம். அப்போவும் மறுபடியும் இதே மாதிரி இருக்குது, இதே மாதிரி இந்த ஒரு கலர் இருக்குன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கணும். சேர்ற வரைக்கும் அதே ஃபார்முலா பண்ணணும். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ஃபிஷ் டெயில் கிடைக்கும். அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல்.